புனித குழந்தை தெரசாவின் வாழ்க்கை வரலாறு. தெரேசா மார்ட்டின் பிரான்ஸ் நாட்டிலுள்ள அலன்சோன் என்னும் நகரில் 1873ஆம் ஆண்டு தம் பெற்றோருக்கு 9வது குழந்தையாக பிறந்தார். அவருடைய தந்தை லூயி தனிஸ்லாஸ் மார்ட்டின் கடிகாரம் செய்யும் தொழிலையும் நகை வியாபாரம் செய்யும் தொழிலையும் சிறப்பாக செய்து வந்தார். அவரது அன்னை செலிகரின் தரமான லேஸ் தயாரிக்கும் குடிசை தொழிலை செய்து வந்தார். தொடக்கத்தில் இங்கு தயாரிக்கப்பட்ட தரமான லேசினால் இந்நகரம் பெயர் பெற்று விளங்கியது. தெரேசாவின் உடன் பிறந்தோரில் 4 பேர் இளம் வயதிலேயே இறந்துவிட்டனர். ஏனைய 5 பெண் குழந்தைகளும் இறை பணிக்காக தம்மையே அர்ப்பணித்து துறவற இல்லம் புகுந்தனர். புனித தன்மைக்கான அவர்களது அழைத்தல் மிகவும் ஆழமானது. அவர்களில் 4 பேர் கார்மல் துறவற சபையிலும் ஒருவர் மினவுதல் சபையிலும் இணைந்தனர். தெரேசா துறவியாகவோ புனிதையாகவோ இருந்ததில்லை. உணர்வு திறன் மிகுதியாக உள்ள மிகவும் சாதாரணமான ஒரு சிறுமியாகவே இருந்தாள். உண்மையிலேயே அவள் செல்லம் காட்டி கெட்டுப்போன சிறுமியாகவே இருந்தாள். தமது விருப்பம் நிறைவேறாத வேளையில் பிடிவாத குணமும் காரணமின்றி கோபம் கொள்பவளுமாகவே விளங்கினாள். 4 வயதில் தன் அன்னையின் இறப்புக்கு பின் அவளது தந்தை என் சின்ன ராணி என அழைத்து அவளை மகிழ்ச்சிப்படுத்த அவள் விரும்புவதையெல்லாம் கொடுத்து வந்தார். லூயி மார்ட்டின் தன் பெண் மக்களுக்கு பாதுகாப்பாளராக இருந்தார். செய்தித்தாள் வாசித்தால் அது அவர்களை உலக பற்றுடையவர்களாக மாற்றிவிடும் என்று அஞ்சிய லூயி மார்ட்டின் அவர்களை செய்தித்தாள் வாசிக்க அனுமதிப்பதில்லை. ஆனால் குறும்புத்தனம் மிக்க அச்சிறுமியர் தந்தை தூங்கும்போது செய்தித்தாளை திருடி சென்று படித்துவிட்டு அவர் தூங்கி எழும்பும் முன் கவனமாக கொண்டு வைத்து விடுவர். இளம் வயதில் இந்த மதிநுட்பமிக்க குழந்தை எல்லாவற்றையும் தனக்கு வேண்டுமென விரும்பினாள். அவள் விரும்பி கேட்டதை கூடுதலாக பெற்று வந்தாள். 11 வயதில் உடல் அளவிலும் மனதளவிலும் நோயுற்றிருந்த போது நமது அன்னை மரியின் புன்னகையால் அற்புதமாக நலம் பெற்றாள். 1886ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு முந்தின நாள் இரவில் தமது 13ஆம் வயதில் ஆழமான மனமாற்றத்தை அனுபவித்தாள். கார்மல் துறவற சபையில் நுழைந்தால் முழுமையாக இயேசுவுக்கு தம்மையே அர்ப்பணிக்க முடியும் என்று இறைவன் அழைப்பதை உணர்ந்தாள். ஆனால் அவள் வயதில் மிகவும் இளையவள். தலைமை அன்னையிடமும் ஆன்மீக குருவிடமும் விண்ணப்பித்தாள். ஆனால் 16 வயது நிரம்பிய பின்தான் துறவரத்தில் இணைத்து கொள்வோம் என கூறினர். இந்த பதிலால் திருப்தியடையாத தெரசாவும் அவள் தந்தையும் ஆயருக்கு விண்ணப்பித்தனர். ஆயரிடமிருந்து பதில் வராமையால் ரோம் நகருக்கு பங்கிலிருந்து திருப்பயணம் சென்றபோது திருத்தந்தையை நேரில் சந்தித்து தமது விண்ணப்பத்தை எடுத்துரைத்தாள். எனக்கு எல்லாம் என்று தெரசா எப்பொழுதும் சொல்வாள். வழக்கமாக அவள் அவற்றை பெற்று கொள்வாள். உறுதியான விடாப்பிடியான முயற்சி பலனளிக்கும். தெரசா தம் 15ஆம் வயதில் லிசியாவிலுள்ள கார்மல் மடத்தில் நுழைய அனுமதி பெற்றாள். அவளது தந்தை உயிரோடு இருக்கும்போதே அவள் தன்னை கார்மல் சபை துறவியாக அர்ப்பணித்து கொண்டாள். துறவற அர்ப்பணத்தின் போது அவள் குழந்தை இயேசுவின் திருமுகத்தின் தெரசா என்ற பெயரை எடுத்து கொண்டாள். இறை அன்புக்கு எப்போதும் திறந்த உள்ளத்தோடு தம்மை கையளித்தமையால் தூயாவி வல்லமையோடு தெரசாவிடம் செயல்பட்டார். அருட்பணியாளர் போலவும் நற்செய்தி பணியாளர் போலவும் செயல்படும் கனவுடன் தன்னுடைய அழைத்தல் வாழ்விலும் திருச்சபையிலும் அவள் போராடி கொண்டிருந்தாள். இறுதியில் அன்பே என் அழைத்தல் என புரிந்து கொண்டாள். கடவுள் அன்புதான் திருச்சபையின் ஆற்றலின் ஊற்றும்
மனித இதயங்களுக்கும் விருப்புகளுக்கும் நிறைவளிப்பதுமாகும். குழந்தைகளைப் போல தன்னம்பிக்கையும் கடவுளில் நம்பிக்கையும் அடிப்படையாக கொண்ட ஓர் எளிய ஆன்மீகத்தை உருவாக்கினார். அவரது சிறுவழி என்னும் ஆன்மீகம் அசாதாரணமான சிறப்பான செயல்களை செய்வதில் அல்ல, ஆனால் வாழ்க்கையிலுள்ள சாதாரண எளிய செயல்களை நன்றாகவும் பேரன்புடனும் செய்வதாகும். அவர் செய்யும் ஒவ்வொரு சிறு சிறு செயல்களையும் கடவுளுக்கு அர்ப்பணித்தார். அவர் நம்பியதும் படிப்பித்ததும் எல்லாமே கடவுளின் அருள்தான் என்பதாகும். உண்மையான அன்போடும் ஆவலோடும் கவனித்தால் கடவுளின் திருமுகத்தையும் அவரது உடனிருப்பையும் எல்லா மனிதரிலும் நமது வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அனுபவிக்க முடியும். நமது வாழ்க்கை சூழ்நிலைகளில் கடவுள் நம்மை எங்கே வைக்க விரும்புகிறார் என்பதை அறிய நாம் போராடுவது போலவே தெரசாவும் போராடியிருக்கின்றார். தெரசாவின் ஆன்மீகம் ஒரு சவாலான ஆன்மீகம். இதுதான் தெரசாவை எல்லாரும் அறிய செய்ததும் திருச்சபையின் மறை வல்லுனர் என அறிக்கையிட செய்ததும் ஆகும். அவரது ஆன்மீகம் எளிமையானது, சிறியது, மிகவும் ஆழமானது, மனித நேயமுடையது, நமது குழம்பிய சிக்கலான நிலையில் ஆறுதல் தரக்கூடியது. திருச்சபையின் மறை வல்லுனர் என பறைசாற்றப்படுதல் தாம் அனுபவித்த துன்ப இருளை தம் திறமையாலும் பலத்தாலும் பண்படுத்தினார். அனைத்தையும் கடவுளுக்கு கொடுப்பதில் அவருக்கிருந்த போராட்டத்தை அவரது பாடல்களும் விளையாட்டுகளும் வெளிப்படுத்தின. அவர் எலும்புருக்கி நோயினால் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கையில் அவரது அன்பு சரணடைந்தது. அவரது தலைமை சகோதரி அவரது சிந்தனைகளை எழுதி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதுதான் ஓர் ஆன்மாவின் வரலாறு என்ற அவரது சுயசரிதையாகும். இவ்வுலக மக்களுக்கு நன்மை செய்வதில் என் விண்ணக வாழ்வை செலவிடுவேன் என்ற உறுதிமொழியுடன் தமது 24ஆம் வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். விண்ணிலிருந்து ரோஜா மலர் மாறி பொழிவேன் என்ற அவரது வாக்குறுதி இன்று வரையிலும் திருச்சபையில் நிறைவேறுவதை நாம் உணர்கிறோம். 1925ஆம் ஆண்டு தம் 52வது வயதில் அவர் திருச்சபையின் புனிதையாக அறிவிக்கப்பட்டார். 1997 அக்டோபர் மாதம் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவரை திருச்சபையின் மறை வல்லுனர் என பறைசாற்றினார். ஏனெனில் அவரது ஆன்மீகத்தின் தாக்கமும் சவாலும் மிக பலரை இறைமக்களாக்கியது.